நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கையின் ஓரத்துக்கு கடந்து போய்விட்டீர்களா? இனி இந்த உலகத்திலே நான் எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழப் போகிறேன்? என் வாழ்க்கை முடிந்து விட்டது. நிந்தை என்னை சூழ்ந்து கொண்டது. பரியாசம் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வெளியே என்னால் நடக்க முடியவில்லை என்று ஒருவேளை கூனி குறுகி போய் நிற்கிறீர்களா? அவ்வளவுதான் என் பிள்ளையுடைய வாழ்க்கை, அவ்வளவுதான் என் மகனுடைய எதிர்காலம் என்ற ஒரு கேள்விக்குறியோடு கலங்கி கண்ணீரோடு இருக்கீங்களா? உங்களுக்காக வரும் என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், இதுதான் என் முடிவா என்று ஒருவேளை நீங்க இந்த இடத்துல கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும்போது என்றைக்கு என் கண்கள் நன்மையை காணும் துக்கத்தோடு வேதனையோடு காத்து கொண்டிருக்கீங்களா? நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 19வது வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். இந்த வார்த்தையை நாம் உற்று பார்க்கும்போது சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்வார்கள். பிரியமானவர்களே, சிறுமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கர்த்தருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, இளைப்பாறுதல் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக விபத்து நிமித்தமாக ஒரு மனிதர் தன்னுடைய 2 கால்களும் செயலிழந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். மருத்துவமனையில் சென்று அதற்கான சிகிச்சை எடுத்து அந்த கால்கள் செயல்படவே இல்லை. அவ்வளவுதான் என்ற ஒரு முடிவுக்கு அந்த குடும்பத்தார் வந்து விட்டார்கள். எல்லாரும் பார்த்து 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 அவருக்காக வேதனைப்பட்டாங்க. அவரோடு ஐக்கியமாக இருந்தவங்க, நெருக்கமானவர்கள், இரத்த உறவுகள் கலங்கி கண்ணீர் வடித்தார்கள். ஐயோ, எதிர்காலம் என்னமா இருக்குமோ, எதிர்காலம் என்ன விதமா இருக்குமோ, 2 கால்களும் இன்றைக்கு செயல் இழந்து விட்டது, இன்றைக்கு கைகளை ஊனி நடக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டானே என்று கலங்கி கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் அதுவே எதிரானவர்கள் பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள், தூஷித்தார்கள். இந்த குடும்பத்திற்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் என்று பரியாசம் பண்ணினார்கள். அவன் செய்த பாவத்துக்கு தான் அவனுக்கு இந்த தண்டனை. இப்படி நிந்தித்தார்கள்.
அந்த மனிதர் மிகவும் நொறுங்கி போனார். ஐயோ, 2 காலம் இழந்து நான் என்ன செய்ய போறேன்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? வாலிபனாக இருக்கிறேன்னா யாருடைய உதவியில வாழ முடியும்? இனி நான் என்ன செய்யட்டும்? என் பெற்றோருடைய காலத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ முடியும்? அவருக்கு உதவி செய்ய தாயார் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ஒரு குழந்தையா இருந்தா ரொம்ப சுலபமா அந்த குழந்தையை பராமரிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனா ஒரு பெரிய வயதுள்ள ஒரு வாலிபனை ஒரு தாய் எப்படி கவனித்துக் கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. படிப்படியாக அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டார். 2 கால்களை இழந்தாலும் கைகளை ஊனி நடக்க பிரயாசப்பட்டார். அவருடைய கடமைகள் அவரே செய்தார். ஒரு நாள் பாருங்க, அவருடைய வீட்டுக்கு வந்த மாதாந்திர பத்திரிக்கை. எவ்வளோ காலம் வீட்டுக்கு பத்திரிக்கை வரும், ஆனால் அதை அவர் படிக்கிறது இல்லை. அந்த நாளில் அந்த பத்திரிகையை திறந்து அவர் வாசிக்க ஆரம்பித்தார். இயேசு சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சிறுமையிலே கண்ணோக்குகிறவர். சிறுமையான தாவீதை ஆண்டவர் கண்ணோக்கினார். நிந்தனையிலும் சிறுமையிலும் இருந்த அன்னாளை நினைத்தருளினார். சத்துவமில்லாத அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். இப்படியாக பத்திரிகை மூலமாக தேவனுடைய வார்த்தையினாலே தேற்றப்பட்டார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க துவங்கினார். இந்த உலகத்தில் நான் என்ன செய்யட்டும் என்ற அங்கலாய்ப்புகள் இருந்த மனிதர், பரத்திலிருந்து எனக்கு உதவி வரும், பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கைக்குள்ளே அவர் கட்டப்பட்டார். எனக்காக இயேசு மரித்திருக்கிறார், என்னை வாழ வைக்க ஒருவர் இருக்கிறார். அந்த விசுவாசம் அவரை நிரப்ப துவங்கிற்று. எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே அவர் வாழ்க்கையை நடத்தினார். வேதத்தை வாசித்தார். இருக்கையில் இருந்து கொண்டே ஜெபிக்க ஆரம்பித்தார். நாட்கள் கடந்து சென்றது. பிரியமானவர்களே, பெற்றோர் மரித்தார்கள், தனித்து விடப்பட்ட நிலை. ஆனால் அங்கே ஒரு வாலிப மகள் 2 கால்களை இழந்த அந்த மனிதனை நினைத்து அந்த மனிதர் மீது இரக்கம் கொண்டு தானாக முன்வந்து அவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்தது மாத்திரமல்ல, அந்த சகோதரி குடும்பத்தாரெல்லாம் பரிகசிக்கிறார். அதையும் கடந்து அந்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு சின்ன கடை ஒன்றை வைத்து வியாபாரம் செய்ய துவங்கினார்கள். அது தெருவில் வைக்கப்பட்ட கடை தான். பொருளை அந்த சகோதரி வாங்கி கொண்டு வந்து போட, இவர் உட்கார்ந்து வியாபாரம் செய்ய கர்த்தர் அந்த வியாபாரத்தை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்தார். அவரை உயர்த்தி வைத்தார். ஏன்? நம்பிக்கை அற்றுப்போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நங்கூரமாய் இயேசு வருகிறார். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது. இல்லை, துவக்கமும் முடிவும் கிறிஸ்துவாய் இருக்கிறார். வாழ்க்கையின் ஓரத்துக்கு கடந்து போய்விட்டீர்களா? இனி இந்த உலகத்திலே நான் எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழப் போகிறேன்? என் வாழ்க்கை முடிந்து விட்டது. நிந்தை என்னை சூழ்ந்து கொண்டது. பரியாசம் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வெளியே என்னால் நடக்க முடியவில்லை என்று ஒருவேளை கூனி குறுகி போய் நிற்கிறீர்களா? அவ்வளவுதான் என் பிள்ளையுடைய வாழ்க்கை, அவ்வளவுதான் என் மகனுடைய எதிர்காலம் என்ற ஒரு கேள்விக்குறியோடு கலங்கி கண்ணீரோடு இருக்கீங்களா? உங்களுக்காக ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம் அக்கிரமக்காரர்களாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்து அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே,
உங்களுக்காக சிலுவைக்கு சென்று உங்களுடைய சிறுமையை, உங்களுடைய நிந்தையை அவர் சுமந்து கொண்டபடியினால், அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் உங்கள் சிறுமையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கக்கூடியவர். தாவீது பக்தன் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். சிறுமையும் எளிமையுமான தாவீதை தேவன் ஒரு நாள் தீவிரமாய் சந்தித்தார். வழக்கம் போல ஆடுகளை மேய விட்டு வனாந்தரத்திலே மேய்ந்து கொண்டிருக்கிற ஆடுகளை பார்த்த வண்ணம் அவன் அமர்ந்து கொண்டிருந்த நேரம், திடீரென்று தகப்பனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் ஓடி வருகிறான். நீ உடனடியாக வா, உன் வீட்டிற்கு தீர்க்கதரிசி வந்து காத்து கொண்டிருக்கிறான். எதற்காக எதற்காக ஓடிக்கொண்டே வருகிறான். ராஜாவின் அபிஷேகத்தை சாமுவேல் கொண்டு வந்து தாவீதின் தகப்பன் வீட்டிலே காத்து கொண்டிருந்தான். நன்மை அவனுக்காக காத்து கொண்டிருந்தது, உயர்வு அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. வனாந்தரத்தில் இருந்த தாவீது, மழை பெய்தால் அது அவன் மேலதான் பெய்யணும், வெயில் அடித்தால் அது அவன் மேலதான், பனி பெய்தாலும் அவன் மேலதான். ஆடுகளை அனுதினமும் வீட்டுக்கு ஓட்டி கொண்டு வருகிற அனுபவம் அந்த நாட்களில் கிடையாது. மந்தையை மேய்க்கும்படிக்கு அவர்கள் போனால் இரவெல்லாம் ஆடுகளோடு கூட இருப்பார்கள், மாத கணக்கில் ஆடுகளோடு கூட இருப்பார்கள். அவர்கள் என்றோ ஒரு நாள் வர வேண்டுமானால் மற்றவர்கள் அந்த மந்தையை பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வீட்டிற்கு வரவே முடியும். தங்க இடம் கிடையாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எல்லாமே வனாந்தரம்தான். தாவீதின் வாழ்க்கை முழுவதும் வனாந்தரம், எல்லாமே வனாந்தரம். வனாந்தரத்திலே தான் அவனுடைய வாழ்க்கை முழுவதும், தங்குமிடம் வனாந்தரம். அங்கேயே டென்ட் அமைத்து அங்கேயே வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தாவீதை தேவன் தீவிரமாய் அரண்மனைக்கு கொண்டு போனார், ராஜாவாய் உயர்த்தினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிறுமைப்பட்டவர்கள் அவருக்குள்ளே மகிழ்வார்கள், களி கூறுவார்கள். ஏனென்றால் இயேசு தன்னை சிலுவையிலே பலியாக கொடுத்ததினாலே, தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, சிறுமையை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே, நிந்தையை அவர் சுமந்தபடியினாலே, நாம் வெட்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் நிந்திக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் தூசிக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே, அந்த பாவத்தின் நிமித்தமாக, பாவ தண்டனையின் காரணமாக இயேசு தொங்கி எல்லாவற்றையும் முடித்து விட்டார். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். அதே வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். எளிமை, அதுதான் ஏழ்மை, அது வறுமை, பசி, பசியின் கொடுமை. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வயிறு பசித்திருக்கும், நீதிமான் திருப்தியா அவன் புசிப்பான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் வரும்போது அவனுக்கு நல்ல சாப்பாடு கூட கிடைக்காம போய்விடும். அவன் வயிறு பசித்தே இருக்கும், சாப்பாட்டுக்காக ஏங்கின ஒரு நிலையில் இருப்பான். அதுதான் எளிமை, சிறுமை, பசி. அப்படி எளிமையான ஏழ்மையில் இருக்கிற, சிந்தித்து பார்க்க முடியாத சூழ்நிலைக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு மனிதனை உயர்த்துவதற்காக, அவனை ஆசீர்வதிப்பதற்காக
ஆண்டவர் இயேசு ஏழ்மை கோலமாக இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய பிறப்பே ஏழ்மை. ஏழ்மையை வெறுக்கிற இந்த உலகத்திலே பரலோகத்தின் தேவன் மனிதனாய் வந்தபோது அவர் தாமே விரும்பி அந்த எளிமையை, ஏழ்மையை ஏற்றுக்கொண்டார். ஒரு ராஜா இந்த உலகத்தில் வந்தார், ஏழ்மையை ஏற்றுக்கொண்டார். ஏழ்மையை யாருமே விரும்புவதில்லை, ஆனால் அந்த ஏழ்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பிறப்பே ஏழ்மை. அவர் பிறக்கும் போது சத்திரத்தில் இடம் இல்லை, பிறக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. மாட்டு கொட்டகையில் பிறந்தவர், ஒரு ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவர். அனுதினமும் வேலை செஞ்சாதான் சாப்பாடு. அப்படிப்பட்ட நிலையிலே அவர் இருந்தார். ஏன்? அவர் சிலுவையிலே தொங்கும் போது கால் நிர்வாணமாய் தொங்கினார். ஏன்? 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படிக்கு நமது நிமித்தம் சிலுவையிலே அவர் தரித்திரரானாரே. நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்ற தேவன் மனிதனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். முதல் மனிதனை இந்த உலகத்தில் உண்டாக்கும் நாளிலே அந்த மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்தார். பின்புதான் மனிதனை ஏற்படுத்தினார். ஒரு மனிதன் வாழ தேவையான எல்லாவற்றையும் ஏதேனிலே உண்டாக்கி வைத்து ஆதாமை தன் சாயலாக சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, அவனுக்கென்று ஒரு நல்ல துணையை கொடுத்தார். அந்த ஏதேனிலே அவன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். என்று ஒரு மனிதன், என்று ஆதாம் தேவ கட்டளையை மீறினானோ அன்று பாவம் இந்த உலகத்தில் வந்தது. பாவத்தோடு கூட தரித்திரம் வந்தது. அந்த தரித்திரத்தின் நிமித்தமாக வளமான ஏதேனிலிருந்து அடித்து துரத்தப்பட்டான். வியர்வையை நிலத்திலே சிந்தி உழைத்து அவன் பசியாறக்கூடிய நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட இடத்திலே மனிதனை மறுபடியும் தூக்கி நிறுத்தும்படியாக ஏதேனின் வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் அனுபவிக்கும்படியாக ஏழ்மையை இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் தொங்கினார். பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு மனிதனை எனக்கு தெரியும். ஊழியத்துடைய ஆரம்ப காலம் அது. சைக்கிள்லே போய் வியாபாரம் பண்ணுவார். பல கிராமங்களுக்கு வெயிலே நடந்து போவார். சில நேரங்களில் அவர் சேகரித்து வைத்திருக்கிற காணிக்கை எடுத்துக்கொண்டு பார்க்க வருவார். வரும்போதெல்லாம் கண்ணீர் வடிப்பார். அண்ணா, என்றைக்கு நான் என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், என்றைக்கு என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் பிறந்த நாளிலிருந்து இந்த தரித்திரத்தை தான் அனுபவிக்கிறேன். பிறந்த நாளிலிருந்து இந்த தரித்திரம் தான். என் தரித்திரத்துக்கு முடிவே இல்லையா? என்றுதான் என் நிலை மாறும் என்று கண்ணீரோடு ஒரு நாள் வந்து நின்றார். அந்தவருக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாளாவது என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். எனக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சிலுவையிலே ஏழ்மையை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நான் அவருக்கு அறிவித்தேன். தரித்திரத்தை இயேசு சுமந்து கொண்டார். தரித்திரத்தை இயேசு முடித்து விட்டார். இதை விசுவாசித்து அவரோடு நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவர் அந்த நன்மையை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார் என்று அவருக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பினேன். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு அன்றைக்கு மகிழ்ச்சியோடு கடந்து போனார். சில ஆண்டுகள் கடந்து சென்றது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்.
ஒரு சில ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையிலே படிப்படியாக கர்த்தர் உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் அது எல்லாம், அந்த வேதனைகளை எல்லாம், அந்த தரித்திரம், எளிமை எல்லாம் மறந்து போகும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவரை கர்த்தர் மாற்றி கொண்டு வந்தார். ரோமர்களின் நிருபம் 5வது அதிகாரம், அதிலே முழு அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே முழு உலகமும் பாவத்துக்குள்ளும் தரித்திரத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் கட்டப்பட்டது போல, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே முழு உலகமும் பரிசுத்தமாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும், ஏதேனின் வாழ்க்கையை மறுபடியும் பெற்று அனுபவிக்கும். அதுதான் இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம். உன் இருதயம் கலங்காதிருக்கட்டும். எளிமையானவர்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவார்கள். காரணம், கர்த்தாதி கர்த்தர் சிலுவையை ஏற்றுக்கொண்டதினால் எளிமைக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தை கொடுத்து மனு குலத்தை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, என்று என் தரித்திரம் மாறும், என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், இதுதான் என் முடிவா என்று ஒருவேளை நீங்க இந்த இடத்துல கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும்போது, என்றைக்கு என் கண்கள் நன்மையை காணும் என்று துக்கத்தோடும் வேதனையோடு காத்து கொண்டிருக்கீங்களா? நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஆதாமின் மீறுதல் முழு உலகத்திற்குள்ளும் தரித்திரத்தை எப்படி கொண்டு வந்ததோ, அப்படியே இயேசு என்ற மனுஷகுமாரன் கீழ்ப்படிந்து சிலுவை வரைக்கும் சென்று தன் சரீரத்தை நசுக்கு ஒப்பு கொடுத்ததினால், அவர் சிந்தின இரத்தத்தினால் மனுக்குலம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, ஏதேனின் வாழ்வை திரும்ப பெற்று அனுபவிக்கிறது. ஏதேனின் வாழ்க்கை இனி வருவதல்ல, இந்த பூமியில் இருந்தே துவங்குகிறது. இயேசு எனக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். என் சிறுமையை கண்ணோக்கும்படியா, என் எளிமையை மாற்றும்படியா இயேசு எனக்காக சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். என்ன வாழ வைக்க என் இயேசு வேதனையை ஏற்றுக்கொண்டார். என் இயேசுவினாலே எனக்கு நன்மை உண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஆதாம் ஏதேனிலே பாவத்துக்கு உட்படுத்தப்பட்ட போது முழு உலகமும் அவன் அறையிலே வித்தாய் அவனுக்குள் இருந்தது. அவனுடைய மீறுதல் சந்ததியாய் தொடங்கிற்று. ஒருவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுவதற்கு அடையாளமான ஞானஸ்நானம் என்ற மூல உபதேசத்துக்குள்ளே ஒரு மனிதன் கட்டப்படும் பொழுது அவன் மறுபடியும் கிறிஸ்துவினாலே ஏதேனின் வாழ்வை அவன் காண்பான். ஏதேனின் வாழ்க்கையை அவன் பார்க்க முடியும். அவன் குறைவுகள் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவாக்கப்பட்டிருக்கிறது, சம்பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது, சிலுவையின் மேன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து மகிழ்ச்சி அடைவான். ஆம் பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, நம்பிக்கையற்று போன நிலை, அவ்வளவுதான் முடிந்ததென்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்பதை நீர் பார்க்கிறீர். துயரப்படுகிறவன் துக்கத்திலே அமிழ்ந்து போவதை நீர் விரும்பவில்லை. உம்முடைய பிள்ளைகள் இந்த மேன்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு உமக்குள்ளே களிகூறும்படியாக சிலுவையை விசுவாசிக்கிற, சிலுவையை ஏற்றுக்கொள்கிற
ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும், ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் உம்முடைய தெய்வீக வல்லமை கடந்து வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, என் பாவத்தை மன்னிப்பீராக. உமக்குள்ளே எனக்கு எதிர்காலம் இருக்கிறது, உமக்குள்ளே எனக்கு எதிர்காலம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது என்று விசுவாசத்தோடு கூட, கண்ணீரோடு கூட உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் ஏதேனின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. மனுக்குலம் இழந்ததை நீர் மீட்டுக் கொடுத்தீர். அதற்காகத்தான் உலகத்திலே வந்து சிலுவையிலே நசுக்கு ஒப்பு கொடுத்தீர். அதை இன்றைக்கு விசுவாசித்து அப்பா ஏற்றுக்கொண்டு நம்பி கீழ்ப்படிந்து உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த இரக்கத்தினால் நிரப்பப்படும்படியாக இப்பொழுதே வீடுகளுக்குள்ளே தெய்வீக வல்லமை கடந்து வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள நீர் இறங்கி வருவீராக. அவ்வளவுதான், என் எதிர்காலம் முடிந்துவிட்டது என்று வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரி, இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது, இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வீடுகள் தோறும் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. விசுவாசிக்க கூடாதபடிக்கு இருதயங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. அழிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அவிசுவாசங்களை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன கர்த்தாவே, வசனத்தை விசுவாசித்து ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் உமக்குள்ளே களி கூறும்படிக்கு இந்த நேரத்தில் வீடுகளை உம்முடைய ஆறுதலினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஏதேனின் வாழ்வை அவர்கள் மறுபடியும் பெறட்டும் ஆண்டவரே. ஏதேனின் வளமான வாழ்க்கைக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை நீர் கொண்டு செல்ல போகிறதற்காக நன்றி. எல்லா தரித்திரத்தின் கிரியைகள், பின்னாக இருந்து செயல்படுகிற சூனியத்தின் வல்லமைகள், வெள்ளி சூனிய ஆவிகளின் வல்லமைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள், பொருளாதாரத்துக்கு விரோதமாக நன்மைகளுக்கு விரோதமாக போராடுகிற மாந்திரிக கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. வியாபாரங்களை முடக்குகிற பொல்லாத சத்துருடைய கிரியைகள், நன்மைகளை தடை செய்கிற சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. வீடுகள் தோறும் ஏதேனின் வளமான ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. நிரப்படி செய்கிறதற்காக நன்றி. இரக்கமுள்ள தகப்பனே, வீடுகளுக்குள்ள வல்லமை இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்திலே நீர் மனது உருகி இறங்கி வருகிறதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் மனிதனை செம்மையானவனாய் உண்டாக்கினேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. பாதிக்கப்பட்ட உறுப்புகளிலே உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்குவதாக. அப்பா நன்றி, நன்றி. வியாதியின் மத்தியில் போராடி கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசுடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. எல்லா பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அப்பா நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி. அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. உம்முடைய வல்லமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும்
500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.